ஃபர்ஸ்ட் வசனம். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில் பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்ரேயாவுக்கும் திரோகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் மனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இப்போ தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று எப்போ அப்படின்னா, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தை யோவானுக்கு உண்டாயிற்று. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ஸில் இருக்கிற நேம்ஸை பார்க்கும்போது இந்த ரீஜியன்லலாம் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம போக போகிறாங்க, இந்த ஏரியாலாம் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லூக்கா கொண்டு வர்றாரு. இன்னொன்று லூக்கா ஒரு ஹிஸ்டோரியனுங்கிறதுனால அவர் இப்போ இந்த 15ஆம் வருஷத்தில் திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில் அப்படின்னு சொல்லும்போது ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் வருஷங்கள், எத்தனை வருஷம் அவர் ஊழியம் பண்ணார், அதே போல் எத்தனாவது வருஷத்தில் அவர் ஊழியத்துக்கு வராரு, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் அவர் அதை எழுதியிருக்கிறார். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக திபேரியு ராயன் எப்போ வராரு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின் 14ஆவது ஆண்டில் அவர் வரார். ஸோ இது 15ஆம் வருஷத்தில் அப்படின்னு சொல்லும்போது 29ஆவது வருஷத்தில் இருக்கலாம். கிறிஸ்துவுக்கு பின் 29ஆவது ஆண்டில் இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வைத்து அவருடைய மரணம், அவருடைய ஊழியம், இதையெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இவர் இதை எழுதுகிறார். அதே மாதிரி நம்ம 2வது அதிகாரத்தில் பார்த்தோம், அவருடைய பிறப்பு முடிந்து அவர் 12ஆவது வயதில் தேவாலயத்துக்கு போனார்னு கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வராங்க. அப்போது செகண்ட் சாப்டரில் ப்ரிப்பரேஷன், ஜீசஸ் கிரைஸ்டுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 18 இயர்ஸ் கணக்குள்ளேயே வரல, அதாவது பண்ணலை. ஏன்னா அவர் தன்னுடைய தாய் தகப்பனோடு அவர் இருக்கிறாரு. இப்போ அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு வரப்போகிறாருன்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லூக்காவை 2 அதிகாரத்துலேயும் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் யோவானை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வருவார் ஏசு கிறிஸ்துட்ட. ஏன் இவர் இப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால், யோவானோட அந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளுடைய அந்த மேசியாவை குறிக்கிற காரியங்கள் முடிந்து மேசியா வராருன்னு அந்த கண்டினியூஷனை காமிக்கிறதுக்கு தான் எப்போவுமே யோவானை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வராரு. இப்போ இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது இத்தனை வருஷங்கள் 400 ஆண்டுகள் கிட்ட தேவனுடைய வார்த்தை கிடைக்கப்பெறல. இப்போது இவங்கெல்லாம் ரூல் பண்ணுற டைமில், இந்தந்த ஆட்கள் இருந்த டைமில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏரியாவெல்லாம் குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூதேயாவுக்கு தேசாதிபதி, அதுக்கப்புறம் கலிலேயா அப்படின்னு சொல்லும்போது யூதேயா அந்த சதர்ன் கிங்டம், கலிலேயா அப்படின்னா திரும்ப மேலே கொஞ்சம் யூதேயாவுக்கு வெளியில் அப்படி போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இத்ரேயா, அப்புறம் அபிலேன், இதெல்லாம் கொஞ்சம் அப்படி அவுட்ஸ்கர்ட்ஸ், வெளியில் கொஞ்சம் தள்ளி போகிற ஏரியா. அப்போ காஸ்பல் இப்படி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் செய்கிற ஊழியங்கள் மூலமாக இப்படி பரவ போகிறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? புறஜாதிகள். ஸோ நம்ம திரும்ப திரும்ப லூக்காவினுடைய தீம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முழு உலகத்திற்கும் தேவனுடைய ஜனங்கள் வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் அப்படிங்கிறது தான் லூக்கா காமிச்சிக்கிட்டே வர இருக்கிறார். ஸோ இது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்குனா வெறும் யூதேயாவோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் கலிலேயா அதுக்கப்புறம் உள்ள இடங்கள் அதெல்லாம் அவர் சொல்லும்போது இத்தனை பேர் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இத்தனை பேர் ஆண்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குலாம் வரல. யாருக்கு வருது அப்படின்னா யோவானுக்கு வருது அப்படின்னு. 2வது வசனத்தில் அன்னா காய்பாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அன்னா காய்பாங்கிறவங்க யூதர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஆட்கள். அதுலேயும் நம்ம அன்னா காய்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அண்ணா AD 6லேருந்து 15 வரைக்கும் அவர் இருந்திருக்கிறாரு பிரதான ஆசாரியராக. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கலை அப்படின்னு சொல்லி ரோமர்களில் ஒரு ராஜா என்ன பண்ணுறாருன்னா அவரை கீழே இறக்கிடுறாரு. அதுக்கப்புறம் காய்பா அவர் மருமகன், அண்ணாவுடைய மருமகன், அவர் வராரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரதான ஆசாரியர் ஒருத்தர் தான், நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவர் தான் பிரதான ஆசாரியர். ஆனால் இங்கே காமிக்கும் போது அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது கரப்ட் ஆகி போய் இருக்குது அவங்களுடைய மார்க்கம் அப்படிங்கிறத அவர் காமிக்கிறார். லூக்கா காமிக்கிறார். எப்படி அப்படின்னா, அண்ணா கீழே இறக்கியாச்சு, ஆனால் அவர் ஸ்டில்
அவர் தான் ரூல் பண்ணிகிட்ருக்கிறார். மருமகன் வந்து பேருக்கு இருந்தாலும் அண்ணா தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறார். ஏசு கிறிஸ்துவை வந்து கொண்டு போய் பிரதான ஆசாரியை காமிக்க போகும்போதும் அண்ணாட்ட தான் முதல்ல வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அண்ணா வந்து ஸ்டில் வந்து ஒரு ரூலிங் இதில் இருக்கிறார். அவர் வந்து இறக்கப்பட்டாலும் அவர் வந்து அந்த ரூலில் தான் இருக்கிறார். அதே போல் அண்ணா இருந்த காலத்தில் வந்து அவர் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தவர். அதே போல் காய்பா வந்து மருமகன். அதே போல் அண்ணாவுடைய குமாரர் 5 பேர், அவங்க எல்லாருமே அவர் வந்து மினிஸ்ட்ரிக்குள்ளெல்லாம் வச்சுருந்தார். அதாவது தன்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து வச்சுருந்தார். இவங்களுக்கு எல்லாருக்கும் மேலே இருந்தவங்க யார் அப்படின்னா ரோமர்கள், ஆட்சி செய்தவங்க தான் இவங்களுக்கு வந்து சலுகைகள்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ரிலீஜியனை தாண்டி, அதாவது தேவனை வழிபடுவதை தாண்டி, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதை தாண்டி இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பொலிட்டிக்கல் பவர் மாதிரி. இப்போ கூட நம்ம பார்க்கலாம், நிறைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய ஊழியத்தை தாண்டி பேர், புகழ், செல்வம் அதை நோக்கி போகிறாங்கல்ல, அதை போல் வந்து அந்த காலத்துலையும் இவங்க இருக்கிறாங்க. ஸோ நியாயப்பிரமாணத்தை ஆல்ரெடி மீறியாச்சு. அதே போல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவாலயத்துக்கு வர்றவங்க வந்து இவங்க காமிக்கிற மிருகங்களை தான் வந்து எடுத்து பலியிடணும். அப்போ அதுக்குரிய காசு வந்து கொடுக்கும்போது கூட காசு கொடுத்து தான் நீங்கள் வாங்கி ஆகணும். ஸோ அப்படி தான் இவங்க மக்களை வந்து கொள்ளையடித்து தான் இவங்க காசு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆசிரியராக இருந்த காலத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு அப்படின்னு சொல்லும்போது சகரியாவும் ஒரு ஆசாரியன் தான். ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஆசாரியன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு அப்படின்னு சொல்லும்போது 18,000 பேருக்கு மேலே இருந்த ஆசாரியர்களில் பேர் கூட தெரியாத ஒரு இடத்துல இருந்தவர். அவருக்கு சீட்டு விழுது, அதன் மூலமாக அவர் வருகிறாரு. ஸோ அவர் மூலமாக தான் அந்த சீனுக்குள்ளேயே வந்து சகரியா வராரு, அந்த சீட்டு போட்டதுனால. அப்போ அப்படிப்பட்டவருடைய குமாரன் அப்படின்னோடனே மிகுந்த தாழ்மையிலிருந்து வர மாதிரி, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து எங்கேருந்து வரப்போகிறாரு அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கு இவ்வளோத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். இப்போவும் கூட ரீசெண்டாக வந்து காய்பாவோட கல்லறையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, அவங்க வந்து அந்த காலத்தில் அவ்வளோ செல்வ செழிப்பாக வந்து இருந்திருக்கிறாங்க. எல்லாமே வந்து கரெக்டாகி போய் இருக்குது. பொலிட்டிக்கலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் முதல் 2 வசனங்கள். அந்த டைமில் தேவனுடைய வார்த்தை உண்டாயிடுச்சு. இப்போ தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஏசாயா 40 அதிகாரத்தில் 3வது வசனத்திலேருந்து 5வது வசனம் வரைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம். யோவான் ஸ்நானனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை வந்து சொல்லியிருப்பார். இப்போ அதில் வந்து நம்ம பார்க்கும்போது மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அங்கே கொடுத்துருக்கு. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் அப்படின்னு சொல்லி 40வது அதிகாரம் ஏசாயால கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே மாம்சமான யாவரும் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக உலகம் முழுவதும் வந்து தேவனுடைய ரட்சிப்பை காணும் அப்படிங்கிறத லூக்கா இந்த இடத்துல பதிவிடுறாரு. தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள், அங்கே மகிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து தேவன் ரட்சிக்கப்படுவதனால. இப்போ நம்மலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா எதற்காக அப்படின்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. எப்படி மகிமைப்படும்? நம்ம அவரை குறித்தான காரியங்களை வெளியே கூறி மற்றவர்களை உள்ளே கொண்டு வரும்போது தான் தேவனுடைய நாமம் வந்து மகிமைப்படும். அதாவது நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்போ ரட்சிப்பை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது அப்படின்னு இவர் காமிக்கிறார். இந்த தீர்க்க தரிசனையும் கூட நம்ம வந்து தனியாக படிக்கலாம். வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லும்போது பெருமை உள்ளவர்கள் வந்து தாழ்த்தப்படுவார்கள், தாழ்மை உள்ளவர்கள் வந்து உயர்த்தப்படுவார்கள், கோடலானவைகள் செம்மையாகும், கர்த்தரை குறித்து தெரியாதவர்கள்லாம் வந்து தெரிந்து கொள்வாங்க, அதனால் அது செம்மையை குறிக்கிறது, கரடானவைகள் சமமாகும், இதுவும் அவங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ஸ்பிரிச்சுவலாக தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த 3rd, 4th and 5th verse ஏசாயால கொடுத்த வசனங்கள். ஸோ அதை தான் நம்மளுக்கு தெரியும். ஸ்டடி பண்ணணுன்னா தனியாக ஸ்டடி பண்ணிக்கலாம். அப்புறம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஸோ இத்தனை நாளும் யோவானும் எங்கே இருந்தார் அப்படின்னா வனாந்திரத்தில் தான் இருந்தார். அவரும் வெளிப்படலை.
இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தான் வந்து வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர். அதனால் அவரை காமிக்கிறதுக்காக யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இஸ்ரேல் தேசம் முழுவதையும் வந்து குறிக்கிறது. இப்போ பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அப்போ அந்த காலத்திலே வந்து ஞானஸ்நானம்ங்கிறது இருந்தது, அது நம்மளுக்கு தெரியும். ஞானஸ்நானம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, யூத மார்க்கத்திற்கு வர விரும்புகிற புறஜாதிகள் வந்து மூழ்கி எழும்புவாங்க. அதாவது யூதர்கள் வந்து எப்படின்னா தங்களை எப்படி வச்சுருந்தாங்கன்னா, அவங்க தேவனுடைய ஜனங்கள், அவங்க வந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்க வந்து பிரதானமானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ ஒரு புறஜாதி அப்படிங்கிறப்போ அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்குமே வந்து யூதர்களாய் அந்த கோத்திர வழியிலேயே வந்தவங்க கூட மிக்ஸ் ஆகி வந்த யூதர்களையே அவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே போல் இப்படி கன்வெர்ட் ஆகி வர்ற யூதர்களையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னு இருக்கிறாங்க, கன்வெர்டட் ஜூஸ் இருக்கிறாங்க. இந்த கன்வெர்டட் ஜூஸ் தான் ப்ராசலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இருக்கிறவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் வந்து அந்த வழியில் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு உண்டு. ஸோ அந்த காலத்தில் இப்படி யூத பாரம்பரியத்தை விரும்பி அதனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த முறைமைப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அவங்க வந்து மாறும்போது மூழ்கி எழும்புவாங்க. அதாவது அதை செரிமோனியல் இமர்ஷன் அப்படின்னு, அது ஒரு ரிச்சுவல் மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது அங்கே நடந்துட்டு தான் இருந்தது. யோவானுடைய ஞானஸ்நானம் வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் அவர் பேர் யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்லி. மற்றவர்களிலிருந்து இவர் வித்தியாசமானவர்னு காண்பிக்கிறதுக்காக தான் ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்ன வித்தியாசம்? பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து. இப்போ அவங்கெல்லாம் எதுக்கு வந்து வாஷ் பண்ணிக்கிறாங்க தாங்களே அப்படின்னா, அவங்க நாங்கள் வந்து அசுத்தமானவர்கள் இல்லை, நாங்கள் வந்து கீழானவர்கள், நாங்கள் வந்து யூத மார்க்கத்துக்கு நாங்கள் மாறுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் வந்து அவங்க சொல்லி அவங்க அந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணணும். ஆனால் இங்கே வந்து பாவ மன்னிப்புக்கென்று அப்படின்னு சொல்லும்போது, பாவ மன்னிப்பு யார் கொடுக்க முடியும்னா தேவன் ஒருவர் தான் கொடுக்க முடியும். இது யூதர்களுக்கும் தெரியும். இப்போ பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற, மனம் திரும்புதல் அப்படிங்கிறது முழுவதுமாய் வந்து திரும்புதல், மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் இன் மைண்டு. ஜஸ்ட் வந்து பாவம் பண்ணிட்டோம், கடவுளுடைய தண்டனை வந்துடும், ஐயோ பயமாக இருக்குது அப்படி இல்லைன்னா பாவம் செஞ்சுருக்கிறேன் அதனால் துக்கப்படுகிறேன், தேவனை பிரியப்படுத்த முடியலை அப்படிங்கிறதுல எண்டாச்சுன்னா அது வந்து மனம் திரும்புதல் கிடையாது. ஸோ மனம் திரும்புதல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரிப்பென்டன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ ஃபீலிங், அது வந்து ஒரு ஆக்ஷனில் தான் முடியணும். கண்டிப்பாக திரும்புறது அப்படிங்கிறது முழுவதுமாக திரும்புறது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை குறித்து தான் அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி. இந்த இடத்துல அவர் வந்து திரளான ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துலையும் அகெயின் வந்து லூக்கா வந்து சொல்ல வர்றது என்னென்னா மிக்ஸ்டு பாப்புலேஷன், எல்லாருமே திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஒரு யூதனுக்கு வந்து விரியன் பாம்பு இல்லை விரியன் பாம்பு குட்டி அப்படின்னு சொல்லும்போது அது எதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் வருகிற சர்ப்பத்தை குறித்து. அப்போ விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுடைய சந்ததி, நம்மளுக்கும் தெரியும் ஆதாமுடைய சந்ததி தான் நம்ம. அப்போ விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்கு முன்பாக விழுந்து போனவர்கள் தான். அந்த சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு விழுந்து போன ஆதாமின் சந்ததி தான் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஏன்னா வரவங்க சும்மா ஜனங்கள்னு கொடுக்கப்படல, திரளான ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு வராங்க அப்படின்னா, இது பாவ மன்னிப்புக்கென்ற மனம் திரும்புதல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அறிந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொள்ளுகிறாங்க. ஆனால் யோவான் ஸ்நானனுக்கு மனதில் எப்படி இருந்திருக்கக்கூடும்னா, இவங்க உண்மையிலே வராங்களா இல்லை என்னத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், இன்னும் நீங்கள் பாவிகள் தான், ஒழுங்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த காலத்துலேயும் வந்து நிறைய பேர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறோம். என்னென்ன காரணத்திலாமோ ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லும்போது எல்லாமே விரியன் பாம்பு குட்டிகளாக தான் இன்னும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்போ அதை தான் வந்து யோவான் ஸ்நானன் நீங்கள் சொல்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினையின் நாள் ஒன்று வரப்போகுது, ஜட்ஜ்மெண்ட். ஸோ ராத் ஆஃப் காட், அதுக்கு தப்பித்துக்குள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதற்கேற்ற கனிகளை கொடுங்கள். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் இப்போ வரீங்க, வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க,
ஆனால் நீங்கள் கனிகள் கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வரீங்க, பட் ஸ்டில் உங்கள் மைண்டில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அவருடைய சந்ததி, அதனால் தேவன் வந்து எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்குறோம், இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் அந்த தாட் தான் இருந்தது. எத்தனையோ ஜெபத்தில் கூட நம்ம வந்து பார்க்கலாம், அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விண்ணப்பத்தில் வந்து நம்ம பார்க்கலாம், உம்முடைய உடன்படிக்கையை நீங்கள் ஏற்படுத்தினீங்கல்ல, உங்களை யாரும் சொல்லாதபடி நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள், நாங்கள் உம்முடைய ஜனம், எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் அவங்க வந்து கேட்குறத பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில். அப்போ ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த கல்லுகள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எதையோ அவர் காமிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே கல்லுகள். அப்போ யோர்தான் நதியில் ஏற்கனவே யோசுவா நாட்டி வைத்த கற்கள், யோசுவா வந்து யோர்தானை கடக்கும்போது ஆசாரியர்கள் நின்ற இடத்துல வந்து கற்களை நாட்டி இருந்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, மேபி அந்த கல்லுகளை காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த கல்லுகளை காட்டி, அது 12 கோத்திரத்தை குறிக்குது அந்த கற்கள். அப்போ அந்த 12 கோத்திரத்தார் அவங்க கூட வந்து இப்போ இறந்தவர்களாய் மரித்தவர்களாய் இருந்தாலும் திரும்ப அவர் வந்து புதுப்பிக்க கூடும் ஃபுல் இஸ்ரவேலையும், அழிந்து போன இல்லை தொலைந்து போன கோத்திரங்கள் எல்லாரையும் கூட. நீங்கள் ஆபிரகாம் சந்ததியின் யூதர்கள் சொல்லி கொண்டு நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கடினமான இருதயத்தையும் கூட குறிக்கிறது. இல்லை அந்த கற்களை காமிக்கும்போது அது 12 தொலைந்து போன 12 கோத்திரங்களையும் கூட அது குறிக்கிறது. அதுக்குள்ளே வந்து புறஜாதிகளும் வந்துடுறோம். ஸோ இதை வந்து நம்ம தியாலஜிக்கலாகவும் பார்க்கலாம், இன்டர்பிரேட் பண்ணி நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். வேதத்தில் நிறைய இடங்களில் வந்து கற்களை குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதை வைத்து கூட இந்த வசனங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல லூக்கா வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அங்கே வந்தவங்கிட்ட தேவனுடைய வல்லமை, நீங்கள் வந்து அவரை ஏமாற்ற முடியாது. ஞானஸ்நானம் எடுக்க வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட நீங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய கூட்டம் ஒரு கூட்டம் உண்டு, அவர் தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம் உண்டு தேவனுடைய ராஜ்யத்தில். அவர் வந்து ஆட்களை சேர்த்துக்கொள்வாருங்கிற மாதிரி யோவான் ஸ்நானன் வந்து இங்கே சொல்வார். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது நம்மளுக்கு வந்து எத்தனையோ பிரசங்கங்கள் நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ இங்கே லூக்கா வந்து எழுதும்போது இதில் வந்து காமிக்கிறாரு, யோவான் ஸ்நானன் வந்து கோடாரி ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் கோதுமை பதர், அக்கினி, இதை வந்து சொல்கிறாரு. இதெல்லாமே வந்து அவர் வனாந்திரத்தில் இருந்ததுனால அங்கே இருக்கிற ஒரு சிம்பலை காட்டுற மாதிரி. அப்போ நம்மளுக்கு வந்து கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இப்போ கனி கொடுக்கலை, விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம கனி கொடுக்கலை அப்படின்னா நம்ம அக்னியில் போடப்படுவோமா? இங்கே வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அந்த கனிகள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆதாரமே என்னென்னா கனி கொடுப்பது தான். நம்ம கனி கொடுக்கலை அப்படின்னா நம்ம விசுவாசிக்கவே ஆரம்பிக்கலை. நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கிரியைகளை காமிக்கலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து இங்கே பார்க்குறோம். அப்போ விசுவாசம் வந்து செத்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது அவிசுவாசம் ஆயிடுது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வந்து விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்னு, ஆனால் கிரியைகள் நமக்குள்ளே ஒரு சேஞ்ச் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னு சொன்னால், மனம் திரும்பினாதான் கனிகளாய் அது வந்து வெளிப்படும். அப்படி அவிசுவாச சந்ததிக்குள்ளே நம்ம போக வாய்ப்பு இருக்குது. அப்போ மத்தேயுல சொன்ன மாதிரி நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஸோ அப்போ வந்து அக்னியிலே போடப்படும். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஸோ இங்கே அகெயின் வந்து 3 கூட்டத்தாரை குறித்து லூக்கா வந்து காமிக்கிறாரு. ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல ஜனங்கள், அப்புறம் 2வது அதுலேருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு ஆயக்காரர், அப்புறம் போர் சேவகர், இவங்க 3 குரூப்பாக வந்து காமிக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு அவன் பிரதித்திரமாக 2 அங்கிகளை உடையவன், இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன். ஸோ ஜனங்களில் வந்து அந்த காலத்தில் யூதர ஜனக்கூட்டத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய வெல்த்தை பேஸ் பண்ணி, அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பெரிய கேப் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஆவரேஜ் ஒரு நடுத்தர மனிதன் வந்து ஆலயத்திற்கு, தேவாலயத்திற்கு வந்து இது பணம் செலுத்த வேண்டியது இருக்குது. அதே போல் ரோம ராஜ்யத்துக்கும் வந்து வரி செலுத்த வேண்டியது இருக்குது. இதனால் அவங்களுக்கு வந்து பாரம் வந்து கூடுகிறது, அவங்களுடைய எக்கனாமி வந்து டவுன் ஆகுது.
அதே நேரத்தில் எலைட் ஜூஸ், அதாவது நல்ல ஒரு வசதியில் மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிற யூதர்கள் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட ஒரு டச்சில் இருந்தாங்க, ஒரு அலையன்ஸில் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து செல்வ செழிப்பாக இருந்தாங்க. தேவன் வந்து பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும். 12 கோத்திரத்தாரும் வந்து ஒருவரை ஒருவர் சகோதரராக எண்ணி அந்த யூபிலி வருஷம்லாம் நம்ம பார்ப்போம் பழைய ஏற்பாட்டில். ஸோ அந்த யூபிலி வருஷத்தில் எல்லாமே விடுவிக்கப்படணும், எல்லாம் ஈக்குவாலிட்டிங்கிறது தான் அவர் பேசியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல அந்த காலங்களில் கரப்ஷன் ரொம்ப இருந்ததுனால பெரிய கேப் வந்து இருந்தது. ரொம்ப பணக்காரங்க இருந்தாங்க, அடிமட்டமாக ஏழைகள் தரித்திரர் வந்து இருந்தாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, ஜனங்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது 2 அங்கிகளை உடையவன். முதல்ல ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே இன்னொரு அங்கி போட்டிருப்பாங்க. இது யார் அப்படின்னா கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். அப்போ அந்த 2 அங்கி அப்படின்னு சொல்கிறப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் செல்வமாக இருக்கிறீங்க, செல்வத்தோடு இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் தரித்திரருக்கு கொடுங்க. நம்ம காஸ்பலில் வந்து பார்ப்போம், நீங்கள் வந்து தரித்திரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறத நம்ம பார்ப்போம். அப்போது 2 அங்கிகளை உடையவன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பணக்காரர். அவர் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு காமிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்கும், நம்ம இதிலேருந்து படித்துக்கொள்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு எர்த்லி பொசிஷன் ஒன்று இருக்குது. உலகத்தில் நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்குறோம், அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இது நமக்கு தெரியும். அடுத்து ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள்னோடனே அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தான் அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ ஆயக்காரர் வரும்போது, ஆயக்காரர் வந்து டேக்ஸ் கலெக்டர்ஸ். இவங்களை வந்து எப்படி அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், லைசன்ஸ்டு தீவ்ஸ் அப்படின்னு. இவங்கெல்லாம் வந்து திருடர்கள், ஆனால் லைசன்ஸாக வாங்கின ஒரு திருட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னா, ரோமர்கள் வந்து வரி விதித்திருந்தாங்க, யூதர்கள் வந்து ரோமர்களுக்கு வரி செலுத்தணும். அதை கலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா யூதர்கள். அப்போ யூதர்கள் வந்து டாக்ஸ் கலெக்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா, மற்ற யூதர்கள் வந்து அவங்கள தீண்டத்தகாதவர்களை போல பார்ப்பாங்க, திருடர்களை போல பார்ப்பாங்க, அன்க்ளீன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா ரோமர் அப்படிங்கிறவங்க வந்து புறஜாதியார், அவங்களுக்கு இவங்க வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு இவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து யூதர்களுக்கு வந்து ஆயக்காரரை குறித்தான அப்படி ஒரு காரியம். அப்போ அதுக்கு யோவான் ஸ்நானன் வந்து சொல்கிறார், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு கிடைக்கிற வரியை வந்து இவங்க அங்கே சப்மிட் பண்ணணும், ரோமர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இவங்க வந்து அந்த வரியோட கூட வாங்குறது எல்லாம் லஞ்சம், இவங்களுக்குரியது. நம்ம நாடுகளில் நம்ம கேள்விப்படுகிற மாதிரி வந்து அது அகெயின் வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா, அதுவும் கரப்ஷனில் வந்து முடிகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே வந்து நிற்கிற ஆயக்காரரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அவர் வந்து சொல்கிறாரு, டிஸ்ஆனஸ்டாக இராதிங்க, ரொம்ப க்ரீடியாக இருக்காதீங்க, பொருளாசைக்காரராக நீங்கள் இருக்காதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அப்படின்னு இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், பணத்தின் மேலே ஆசை, பொருள் மேலே ஆசை. அது குறித்தும் நம்ம வந்து காஸ்பலெல்லாம் பார்த்துருக்குறோம். பொருளாசையை குறித்து தேவன் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஐஸ்வர்யனாக விரும்புகிறவன் வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு. சரி, அடுத்தது வந்து போர் சேவகர் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ இதில் வந்து என்ன காமிக்க வராங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் இருந்த போர் சேவகர்கள் இந்த இதில் குறிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னா, ரோமர்கள் யூதர்கள் ஒரு சிலரை வந்து டெம்பிள் காட்ஸாக, ஆலயத்திற்கு சேவர்களாக, இன்னொரு சில இடங்களில் சேவர்களாக வச்சுருந்தாங்க. இவங்க வந்து ரோமர்கள் கிடையாது. ரோம அதிகாரிகள், ரோம சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு தனி மரியாதை மதிப்பெல்லாம் உண்டு. இவங்க வந்து எப்படின்னா, இவங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, சில நேரம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், அந்த மாதிரி ஒரு காரியம். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே இருக்கிறவர்களே வந்து அடித்து காசு வாங்கிறது, அந்த மாதிரியெல்லாம் அப்யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய பவர், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவரை வந்து அவங்க யூஸ் பண்ணி, நான் வந்து ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மற்றவங்களை துன்புறுத்தி காசெல்லாம் வந்து வாங்கினாங்க. அப்போ போர் சேவகர் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள். கிடைக்குதோ கிடைக்கலையோ, பி கண்டென்ட், உனக்கு என்ன இருக்குதோ அது போதும். நம்ம அதையும் வந்து பின்னாடி தீமோத்தேயுலாம் பார்க்குறோம். உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று இருங்கள். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசமும் கூட. இருக்கிறதுல நம்ம திருப்தி பண்ணணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கள், நாளைய குறித்து கவலைப்படாதீர்கள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி அப்படின்னு இவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால்,
உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான், அவங்கள வந்து நீங்கள் நேசிக்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, இடுக்கன் செய்ய மாட்டீங்க, பொய்யா நீங்கள் வந்து குற்றம் சாட்ட மாட்டீங்க, உங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த செல்ஃபிஷ்னஸ் வந்து வராது. ஸோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவர், ஏன்னா அதை குறித்து தான் இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ அப்படி பிரசங்கம் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு விளக்குறதுக்கு தான் வந்து லூக்கா இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புளை குறித்து இந்த இடத்துல வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் யோவானை குறித்து, இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாக இருக்கையில். ஏன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறார். யூத மார்க்கத்தில் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை இது பண்ணணும், நியாயப்பிரமாணமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபுல்லாக கரப்டாகி தான் இருக்குது, பிரதான ஆசாரியர்களே வந்து கரெக்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு புதுசாக இருக்குது. அப்போ இவர் தான் கிறிஸ்துவோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையே ரொம்ப க்ளீனாக, அவர் தேவன் எதை சொல்ல நினைத்தாரோ அதன்படி இவர் பேசுகிறார். அப்படி பேசுகிறதுனால இவர் தான் கிறிஸ்துவோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு அடிமை இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலே லோவஸ்ட் அடிமை தான் வந்து அந்த பாதரட்சியை கலத்துவாங்க, எஜமானுடைய பாதரட்சியை. ஏன் அப்படின்னு சொன்னால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கால் வந்து வெளியில் எல்லா இடமும் போயிட்டு வரோம். ஸோ அதில் தான் வந்து அசுத்தம், அதுதான் அழுக்கு. அப்போது அந்த அடிமைகள் நிறையா அவங்களுக்கு உண்டு. அப்போ அந்த பாதரட்சியை கலத்துறான் அப்படின்னு சொன்னால் அவன் தான் இருக்கிறதுலே அடிமட்ட அடிமை. அப்போ அதை தான் வந்து யோவான் ஸ்நானன் இந்த இடத்துல காமிக்கிறார். நான் அதற்கும் கூட பாத்திரன் அல்ல, அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே ஒருத்தர் கிடையாது. ஆனால் அவரை வந்து தன்னை அவ்வளோ தாழ்த்துறாரு. ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் மேசியா வகைய கிறிஸ்து அப்படிங்கிறவர் வந்து தேவன் கர்த்தர் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து சொல்கிறாரு, பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தண்ணீர்னால தான் எல்லாருமே, அப்போது நம்ம ஏற்கனவே இப்போ பார்க்குற மாதிரி ஹிஸ்ட்ரியில் யூதர்களாய் மாற வேண்டும் எண்ணுகிறவர்கள் எல்லாம் ஜலத்தில் தான் முங்கி எழும்பினாங்க. இவர் தான் முதல்ல வந்து மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்நானத்தை வந்து கொடுக்குறாரு. அதுவும் யூதர்களே வந்து நாங்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா எதுக்கு வராங்க அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினைக்கு நாங்கள் ஆளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அதனால தான் இவருடைய ஞானஸ்நானம் வித்தியாசமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இவர் வந்து சொல்கிறார், நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன், வருகிறவர் வந்து பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு. அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு த ஃபுல்னஸ் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண போகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு அவர் தருகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தேவன் வந்து அவர்களை தன்னுடைய ஜனங்களாய் ஏற்றுக்கொள்கிறாரு. ஸோ இதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். அக்னியின் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட். அக்னி அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறது. இதே அதிகாரத்தில் நம்ம 9வது வசனத்துலையும் பார்த்தோம். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அது விசுவாசி இல்லை, அவிசுவாசிகள். ஏன்னா நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கனி கொடுப்பீர்கள். தேவன் அதற்கு வந்து நம்மளுக்குள்ள கிரியை செய்வார். ஆனால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லும்போது அக்னிங்கிறது வந்து ராத் ஆஃப் காட் இல்லை ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். ஸோ பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சிலர் இதை எப்படி விளக்குறாங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசிக்கு அக்னி அப்படிங்கிறது வந்து ரிஃபைனிங், அதாவது அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு, அவங்களுடைய அழுக்கான காரியங்களெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அக்னி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் புரிந்து கொண்டது வந்து பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது விசுவாசிகளுக்கும், அக்னி அப்படிங்கிறது அவிசுவாசிகளுக்கும். ஏன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். 17வது வசனத்தில் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். இதுவும் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ இந்த இடத்துல அக்கினியால் சுட்டரிப்பார் பதறையை அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஏற்கனவே தீமில் நம்ம பார்த்துட்டோம். இழந்து போனதை தேடி மீட்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்.
இப்போ இந்த இடத்துல லூக்கா வந்து யோவான் ஸ்நானம் மூலமாக நமக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு டிவைடர் மாதிரி, அதாவது பிரித்து எடுக்கிறவராக வந்து வருகிறாரு. எப்படி அவர் பிரித்து எடுக்கிறாருன்னா, ரெண்டே குரூப் தான், விஸ்வாசி அவிஸ்வாசி. நல்ல கனி கொடுக்குற மரம், கனி கொடாத மரம், அதே போல் கோதுமை பதர், இப்படி வந்து பிரித்து எடுக்கிறாரு. அப்போ கோதுமை பதர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் பதர் வந்து எப்படின்னா அக்னினால் சுட்டரிக்கப்படும் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த இடத்துல யூஸ் பண்ண கிரேக்க வார்த்தை வந்து ஆஸ்பெஸ்டோ அப்படின்னு சொல்லி, அக்னியினால் சுட்டரிப்பார் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆஸ்பெஸ்டோ, அதாவது அன்குவென்ச்சபிள். அன்குவென்ச்சபிள்னா அதை வந்து அழிக்கவே முடியாது, தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு சில வசனங்களை வந்து அந்த மாதிரி இருக்கும், அக்னியை வந்து அவித்து போட முடியாது அப்படின்னு. அப்போ அந்த அந்த வார்த்தை இருக்காது, அந்த அர்த்தத்தில் இருக்கும். அப்போ அன்குவென்ச்சபிள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை அணைக்க முடியாது. எப்போ அப்படின்னா அது முற்றிலுமாக அழிந்து போகும் வரைக்கும். ஸோ அந்த அர்த்தத்தில் தான் வந்து ஆஸ்பெஸ்டோ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அக்னியினால், பதரை அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் அப்படின்னு சொன்னால் அது அழிந்து போக அணைக்க முடியாத ஒரு அக்னி, எப்போ அந்த பதர் முழுவதுமாக போகும் வரைக்கும். அப்போ அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட், காட்ஸ் ராத்தை குறிக்குது, ஆக்கினை தீர்ப்பை குறிக்குது. தேவன் வந்து கடைசியில் அவிஸ்வாசிகளுக்கு கொடுக்குற ஆக்கினை தீர்ப்பை வந்து அது குறிக்குது. அது கடைசியில் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து எப்போ இந்த உலகத்தில் வந்தாரோ அவர் பேச ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து சத்தியம்தான் நியாயம் தீர்க்கும் அப்படின்னு வந்து யோவானில் நம்ம பார்க்குறோம். அது எப்படி அப்படின்னு சொன்னால், விசுவாசித்தா உங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவி, விசுவாசிக்கலைன்னா உங்களுக்கு வந்து அக்னி. ஸோ அந்த ரெண்டு விதமான ஞான ஸ்நானத்தை தான் அவர் வந்து கொடுக்க வருகிறார். அப்போ ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், அவரை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும், அதுதான் இந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஆஸ்பெஸ்டோங்கிறது யாருக்கு அப்படின்னு சொன்னால் பதருக்கு தான். அன்குவென்ச்சபிள் ஃபயர், உங்களால் அதை வந்து அவிக்க முடியாது. அதனால் நான் வந்து அந்த 16வது வசனத்தில் இருக்கிற அக்கினி வந்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வேளை வந்து அது நம்மளுக்கு, ஏன்னா அக்னினால நீங்கள் வந்து சோதிக்கப்படுவீர்கள், பொண்ணாக விளங்குவோம் அப்படின்லாம் வந்து இருக்கிறதுனால அப்படி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அது வந்து விசுவாசிகளுக்குரிய இம்ப்யூரிட்டிஸை, அசுத்தமான காரியங்களை, பாவத்திலேருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் நம்மளை ஒரு சில நேரத்தில் கொண்டு போகிறத நம்ம அக்கினி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். நம்மளுக்கு வந்து தமிழ் இந்த மாதிரி கொடுத்துருக்கு, வேறு அநேக புத்திமதிகளை அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், நற்செய்தியை பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஹி ப்ரீச் த குட் நியூஸ் டு தெம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே நற்செய்தி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து அக்னியில் போடப்படும், அவர் வந்து வெட்டுப்பட்டு போயிடும், அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறார். அப்போ அதில் என்ன நற்செய்தின்னு பார்க்கும்போது, அவருடைய ராஜ்யம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் வந்து எந்த கரப்ஷனும் இருக்காது, அது வந்து நற்செய்தி. ஸோ அதை தான் வந்து அவர் புத்திமதிகளை சொல்லி அநேக ஜனங்களுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர்கிட்ட வர்றாங்க, நிறைய பேர் வந்து வராங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதிலே பார்க்கும்போது திரளான ஜனங்கள் வராங்க. அந்த இதில் 3 பேரை குறித்து தான் லூக்கா எழுதியிருக்கிறார். மற்றபடி அவங்கள்ட்ட வர்ற எல்லாருக்கும் வந்து அவர் மேசியாவை கை காண்பித்து அனுப்புகிறார். அதனால தான் வந்து அவர் வழியை ஆயத்தம் பண்ணுகிறார், ஃபோர் ரன்னர் ஆஃப் த மெசாயா அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் கார்பங்க தேசாதிபதியாக ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானினாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான் அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதுகிறார். இப்போது ஏரோது, லூக்கா 1 நம்ம வந்து ஒரு ஏரோதை பார்த்தோம். ஏரோது அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய ஹேரோத் த கிரேட் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் அந்திப்பா, ஹேரோத் த சன். ஸோ இவர் தான் வந்து ஏசு கிறிஸ்து நரி அப்படின்னு சொல்கிறார்ல, அவர் வந்து இவர் தான். அப்போ இந்த ஏரோது வந்து 1வது அதிகாரத்தில் வர ஏரோது கிடையாது, இது வந்து பையன். பிலிப்பு அப்படிங்கிறவரும் வந்து ஏரோதுடைய பையன், அந்த ஹேரோத் த கிரேட்டுடைய பையன். 2 பிலிப் வந்து இருக்கிறாங்க, பிலிப் 1 அண்ட் பிலிப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. அதில் இந்த பிலிப் 1 அப்படிங்கிறவர் தான் வந்து யாரை திருமணம் முடிக்கிறாரு அப்படின்னா ஏரோதியாளை. அந்த ஏரோதியாள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து கிராண்ட் டாட்டர், யாருக்கு, ஏரோத் த கிரேட்டுக்கு வந்து அவங்க கிராண்ட் டாட்டர்.
அது ஹிஸ்ட்ரிலாம் நிறைய இருக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிற பிலிப்பு வந்து வேறு, 3வது அதிகாரம் 19வதுல இருக்கிற பிலிப்பு வந்து வேறு. 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிற பிலிப்பு வந்து ஹெரோத் பிலிப் 2, இவர் வந்து 19ல் இருக்கிறவர் வந்து பிலிப் 1. இவங்க வந்து யார் அப்படின்னா ஹெரோத் த கிரேட் அவருடைய குமாரர்கள். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லீகல் மேரேஜ் வந்து பண்ணுறாரு. ஹெரோத் வந்து என்ன பண்ணிடுறாரு, பிலிப்பின் மனைவியை கொண்டு வந்துடுறார். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து கொடுத்துருக்கு தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி. இவங்க ஒவ்வொருத்தருமே இதில் கொடுக்கப்பட்டிருக்காங்கல்ல, திபேரியுராயன், பிலாத்து, ஏரோது, பிலிப்பு, இவங்கெல்லாம் இவங்க பேக் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா இவங்க ரொம்ப க்ரூயல், யூதர்களுக்கு விரோதமாக பொதுவாகவும் அவங்க க்ரூயல். நிறைய பேரை வந்து ஹெரோத் த கிரேட்டே எப்படி இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு கீழே ஆட்சிக்கு வந்த எல்லாருமே வந்து ரொம்ப க்ரூயலாக இருந்தாங்க. யூதர்களுக்கு விரோதமாக ரொம்ப முரண்பாடுகள் இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து எப்போதுமே இருந்துட்டு இருந்தது. ஆனால் யூதர்களை ஓரளவுக்கு கைக்குள்ளே வச்சுருந்தா தான் அவங்களுக்கு மேலே இவங்க லீடர்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு சில யூதர்களை அவங்க கைக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அதில் அண்ணா கைபாலாம் வந்து ஒரு குரூப். சரி, அப்போது இந்த இடத்துல இவர் வந்து சொல்கிறாரு, யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர. ஸோ அவருடைய ரூல் டைமில் வந்து பொல்லாப்பு அப்படிங்கிறது வந்து அவர் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாரு. கரப்டாகி தான் இருக்குது பொலிட்டிக்கல் பவர். யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். இந்த இன்சிடெண்ட் வந்து லேட்டராக தான் நடக்குது. ஆனால் லூக்கா வந்து இதை இங்கேயே முடிச்சிடறார். அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, இதோட யோவானுடைய இதை முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வந்து ஆரம்பிக்க போகிறார். அப்போது இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், யோவானுடைய அந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி உடைய காரியம் என்ன, மேசியாவை காமித்து கொடுக்கறது தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் செய்து கொண்டு வந்தது. எல்லாருமே வந்து மேசியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. கடைசியாக வந்தது யாருன்னா யோவான் ஸ்நானன். இப்போ யோவான் ஸ்நானன் காவலில் அடைத்து வைக்கப்பட்டார் அப்படின்னா அவருடைய வேலை வந்து முடியுது. இப்போ யாருடைய வேலை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 21லேருந்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம்.